அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான். ஸோ நம்ம ஏற்கனவே செய்த வீடியோட தொடர்ச்சியாக இந்த டிஸ்கஷனை தொடர்வோம். அந்த அடிப்படையில 13வது கேள்வி வரைக்கும் நாம பார்த்திருந்தோம் இல்லையா? 13வது கேள்வி வரைக்கும் பார்த்திருந்தோம். இந்த 13வது கேள்வியில நான் மார்க் பண்ணக்குள்ள மாறி மார்க் பண்ணியிருந்தேன். அதாவது 5வது விட வரும் இல்லையா? 5வது விட வரும். கிடை இடப்பெயர்ச்சிகளைத்தான் கிடை வீச்சு முறையே எஸ்பிஎஸ்சின்னு சொல்றாங்க. அப்ப 15 பாகையிலையும் 75 பாகையிலையும் கிடை இடப்பெயர்ச்சி சமன். ஏயும் சியும் சமன். 45 பாகையில உயர் கிடை இடப்பெயர்ச்சி. அப்ப பி பெரிசா இருக்கும். கோணம் பெரிசா இருந்தா, கிடையோடு அமைக்கிற கோணம் பெரிசா இருந்தா நிலைக்குத்து உயரம் பெரிசா இருக்கும். ஒரே கதியோடு எறியக்குள்ள. அதனால சி பெரிது அப்படிங்கிற ஒரு விடயத்தை சொல்லி இருந்தேன். ரைட். ஓகே, இப்ப நாம 14வது கேள்விக்கு வருவோம். என்ன சொல்றாங்க? ஏபி 4 மீட்டர் நீளமான ஒப்பமான பாதை, பிசி கரடான பாதை, திணிவுக்கும் பாதைக்கும் இடையே உராய்வு குணகம் 0.2, 250 கிராம் திணிவு ஏயில் ஓய்விலிருந்து இயங்க விடப்படுகிறது. பியில் இருந்து 2 மீட்டர் தூரத்தில் உள்ள புள்ளியை கடக்கும் போது திணிவு கொண்டுள்ள இயக்க சக்தி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பியில இருந்து இந்த மாதிரி எக்ஸுங்கிற புள்ளிய 2 மீட்டர் தூரத்தை கடக்கக்குள்ள இவர இயக்க சக்தி என்ன? சோ பாத்தீங்களா இருந்தால் இது ஒரு ஒப்பமான மேற்பரப்பு. அப்ப ஒப்பமான மேற்பரப்பா இருந்தால் உங்களுக்கு தெரியும், இதுல இருந்து இதுவரைக்கும் இவர் இயங்கி கொண்டு வரக்குள்ள சக்தி இழப்பு இருந்திருக்காது. ரைட்? சக்தி இழக்கப்பட்டிருக்காது. ஒப்பமான மேற்பரப்பு அழுத்த சக்தி இயக்க சக்தியா மாறி இருக்கும். இங்கிருந்து இயங்கி கொண்டு போகக்குள்ள உராய்வு காரணமா சக்தி இழக்கப்பட்டிருக்க போகுது. சோ ஆரம்பத்துல இவர சக்தி அழுத்த சக்தி என்ன வரும்? இயக்க சக்தி ஆரம்பத்துல 0. ஏன்னா ஓய்வுல இருந்து விடுவிக்கப்படுது. அப்ப இந்த இடத்துல இயக்க சக்தி 0. அழுத்த சக்தி என்ன வரும் கேட்டால் உங்களுக்கு தெரியும், பொதுவா அழுத்த சக்திக்கு நம்ம நிலைக்குத்து உயரங்களை யூஸ் பண்ணணும். சோ நான் இந்த மட்டத்திலிருந்து அழுத்த சக்தி அளக்கிறேன். எனவே இது 4 மீட்டர் இருந்தா நீங்க உடனே மனதால யோசிக்கலாம், 4 கிடையா பிரிச்சா கொஸ் 30, நிலைக்குத்தா பிரிச்சா இந்த இடத்துல சைன் 30. 4 சைன் 30. 4 சைன் 30 என்ன? 1/2. அப்ப இந்த உயரம் 2 மீட்டர். சோ நிலைக்குத்து உயரம் 2 மீட்டர் அப்படின்னு ஒரு 4 சைன் 30. இப்ப அழுத்த சக்தி mgh பாத்தீங்கன்னா திணிவு எவ்வளவுன்னு சொல்றாங்க? ஆரம்ப சக்தியை கண்டுபிடிக்கிறோம். திணிவு 250 கிராம் அப்படித்தானே? அதாவது 1/4 வரும். ஜி 10, h எவ்வளவு? 2. சரியா? அப்ப 20/4, அப்ப 5 ஜூல் வரும். சோ ஆரம்பத்துல சக்தி 5 ஜூல். இந்த இடத்தால போகக்குள்ள இவர இயக்க சக்தி என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்துல சக்தி 5 ஜூல் தான். ஆரம்பத்துல இயக்க சக்தி 0. அப்ப ஆரம்பத்துல மொத்த சக்தியும் 5 ஜூல் தான். மொத்த பொறிமுறை சக்தி 5 ஜூல் தானே. இயக்க சக்தி 0, அழுத்த சக்தி 5 ஜூல் என்றால் மொத்த சக்தி 5 ஜூல். சோ இந்த இடத்துக்கு வரக்குள்ள உங்களுக்கு தெரியும், இவர் இப்படி இயங்கிட்டு போகக்குள்ள உராய்வு காரணமா சக்தியை இழந்திருப்பார். அப்ப இதுல இருந்து இதுவரைக்கும் சக்தியில ஒரு பகுதி இழக்கப்படும். அப்ப நிச்சயமா எக்ஸ்ல இவர் கொண்டிருக்கிற இயக்க சக்தி 5 ஜூலை விட சிறியதாத்தான் வரணும். அப்படித்தானே? யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரியல ஏன் இவங்க இப்படி விட கொடுத்திருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. 5 ஜூலை விட குறைந்த விட ஒன்று அறிக்குது. சோ விட 4 ஜூல். ஒண்ணுமே இல்லை, மனதால செஞ்சிருக்கலாம். செஞ்சே என்ன, இந்த உராய்வு குணகம் ஒன்றே நீங்க பிரதியிட தேவையில்லை. சரியா? ஏன்னா 5 விடத்தான் விட குறையத்தானே வரணும். 5 ஜூலை விட குறையத்தான் வரணும். 2 மீட்டர் உயரம் தான் mgh 5. அப்ப அழுத்த சக்தி இந்த இடத்த 5, மொத்த சக்தி 5. உராய்வால் இழக்கப்படக்குள்ள நிச்சயமா சக்தியில ஒரு பகுதி இழக்கப்பட்ட இந்த இடத்த இயக்க சக்தி 5 விட குறைவு. 5 விட குறைவா இருக்கிற ஒரு விட ஒன்றுதான் இருக்குது, 4 ஜூல். ரைட்? நான் இதை செஞ்சு காட்டல. ரைட்? நான் இந்த பேப்பரை வேகமா செய்யற எப்படிங்கிறத மட்டும்தான் இந்த வீடியோட போக்கஸ் பண்றேனே தவிர எல்லா தியரியும் இந்த இடத்துல பேசி கொண்டு இருக்கிறதுக்கு வரல. சரியானே? நீங்க யோசித்து பாருங்க. உராய்வு குணகத்தை வச்சு உராய்வு விசையை காணலாம். உராய்வால செய்யப்பட்ட வேலையை கண்டீங்கன்னா அது உண்மையா 1 ஜூல் வரன்னு நினைக்கிறேன். அப்ப 1 ஜூல் வந்தா அது 5ல இருந்து கழிச்சு விட்டீங்கன்னா வாரதான் இயக்க சக்தியா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நான் அடுத்த கேள்விக்கு வரேன். கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்குது. ஓகே, 30 பாகை சாய்வுள்ள சாய்தளம் ஒன்றில் கிடையாக 150 நியூட்டன் 150 வர்க்கம் மூலம் 3 நியூட்டன் விசை பிரயோகிக்கும் போது மேல் நோக்கி இயங்குகின்றது. விளையுள் விசையை 0 எஃப் இன் பருமன் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க.
இது ஒரு சிம்பிளான ஒரு மேலோட்டமான ஒரு கேள்வியா விளங்குது இல்லையா? சும்மா பார்த்தாலே உங்களுக்கு புரியும் நினைக்கிற ஒரு சிம்பிளான கேள்வி. அதாவது சாய்தள மேற்பரப்புல ஒரு பொருள் இருந்தா, சாய்தள மேற்பரப்புல ஒரு பொருள் இருந்தா அந்த பொருள்ல தொழிற்படுகின்ற விசைகள் ஒன்றை என்ன வரும்? சாய்தள மேற்பரப்புல ஒரு பொருள் இருந்தா அதுல தொழிற்படுற விசை பொதுவா அதுல நிறை வரும், அதான் 40 நியூட்டன். அடுத்தது செவ்வன் மருதாக்கம் வரும். மேல் நோக்கி தள்ளுறாங்க, அப்ப உராய்வு கீழ் நோக்கி வரும். உராய்வு கீழ் நோக்கி வரும். நினைக்கிற மாதிரி அந்த உராய்வை தான் அவங்க எஃப்னு சொல்லணும் இல்லையா? அது தடை விசைன்னு சொல்றாங்க. எஃப்ன்ற ஒரு விசை தொழிற்படுவது மட்டும் சொல்றாங்க. அப்ப அந்த விசை எஃப். ஓகே ரைட். அப்ப எம்ஜிங்கிற ஒரு விசை எப்பயுமே இருக்கு, அதான் 40ன்னு சொல்லியிருப்பாங்க. செவ்வன் மருதாக்கத்தை படத்துல காட்டல. இதோட சேர்த்து எக்ஸ்ட்ராவா ஒரு விசை கொடுப்படுவது 150 வர்க்கம் மூலம் 3. இவ்வளவு விசையை தந்துட்டு விளையுள் விசை பூச்சியம் மாறிக்கிறேன்டா எஃப் என்னன்னு கேட்கிறாங்க. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. எஃப் சாய்தளத்தின் வழியே தொழிற்படுகின்ற ஒரு விசை. எஃப் சாய்தளத்தின் வழியே கீழ் நோக்கி தொழிற்படுற விசை. அப்ப ஒரு பொருளுக்கு விளையுள் விசை பூச்சியம்டா எந்த திசையிலையும் விளையுள் விசை பூச்சியம் தான். எந்த திசையில நீங்க விசைகளை பிரிச்சாலும் எல்லா இடத்தையும் விளையுள் விசை பூச்சியம். ஆக நாம இந்த விசையை பிரிப்போம். எப்படி பிரிக்கலாம்? 40 நியூட்டன், இந்த கோணம் 30 பாகை தானே உங்களுக்கு தெரியும். எம்ஜி நிலைக்குத்தா இருந்தா சாய்தளத்தின் வழியை பிரிச்சா எம்ஜி சைன் 30 வரும். அப்ப 40 இந்த பக்கம் பிரிச்சா 40 சைன் 30, சைன் 30 அரை, அப்ப என்ன வரும்? 20. அப்ப 40 பிரித்த கூறு இந்த திசையில 20. சரியான? அப்ப சாய்தளத்தின் வழியே 40 பிரித்த கூறு 20 நியூட்டன் வரும். நிலைக்குத்து கூறனா செங்குத்து கூறு, மத்த கூரை பிரிச்சு பார்க்கல, அது தேவையில்லை நமக்கு. 150 வர்க்கம் மூலம் 3 இந்த அடிக்குது. இவரிட ஒரு பிரித்த கூறும் சாய்தளத்தின் வழியே வரும். எப்படி வரும்? 150 வர்க்கம் மூலம் 3 இந்த திசையில பிரிச்சீங்கன்னா மேல் நோக்கி வரும். ஆக 150 பிரித்த கூறு என்ன வரும்? 150 வர்க்கம் மூலம் 3. இந்த கோணம் 30, இந்த கோணம் 30, அது கேள்வியில தந்திருக்கிறாங்க 30. அப்ப 150 வர்க்கம் மூலம் 3 இங்கால பக்கம் பிரிச்சா கோணத்தின் பக்கம் பிரிச்சா கொஸ் 30. கொஸ் 30 என்ன? வர்க்கம் மூலம் 3க்கு 2. அப்ப 150 வர்க்கம் மூலம் 3 இப்படி வரும். அப்ப இதை பெருக்கினீங்களா இருந்தா 150 75, 75 3ஆல பெருக்கினீங்கன்னா 75 3ஆல பெருக்க போறீங்க. அப்ப 150, அப்ப 225. அப்ப இந்த 150 சாய்தளத்தின் வழியே மேல் நோக்கி பிரித்த கூறு 225 நியூட்டன் வரும். சரியா? 40 நியூட்டன் சாய்தளத்தின் வழியே பிரிச்ச கூறு கீழ் நோக்கி 20 நியூட்டன் வரும். சாய்தளத்தின் வழியே விளையுள் விசை பூச்சியம் வாரண்டா இந்த விசையினதும் கூட்டுத்தொகை இந்த விசைக்கு சமனாரிக்கணும். சாய்தளத்தின் வழியே நீங்க விசையை யோசிக்கக்குள்ள செங்குத்தான விசைகள் நீங்க கருத்தில் கொள்ள தேவையில்லை. அதனால எஃப் சமன் என்ன வரும்? சாய்தளத்தின் வழியே 225 மேல் நோக்கியா, சாய்தளத்தின் வழியே கீழ் நோக்கி 20, அப்ப அதை கழிச்சு விடுங்க. அப்ப 205 நியூட்டன் வரும். சின்ன ஒரு கால்குலேஷன், அவ்வளவு பெரிய ஒரு விஷயமே இல்லை. தெரிந்தால் எல்லாருக்கும் வளமையா விசையை பிரிச்சு செய்யற ஒரு கேள்வி, மேலோட்டமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அடுத்து 16வது கேள்விக்கு வருவோம். ஏபி என்பன 2 சர்வ சமனான கோளங்கள் ஒப்பமான கிடைமேசையில் இயங்குகின்றது. மோதுகையின் பின் V1 வேகத்துடனும் A V1 வேகத்துடனும் B V2 வேகத்துடனும் இயங்குகின்றது. V1 பருமனாக அமைவது. மோதுகைக்கு பிறகு V1 பருமன் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. சோ மோதுகை உங்களுக்கு தெரியும் உந்த காப்பு, ஏக பரிமாண உந்த காப்பு தத்துவத்தை பாவிப்போம். சரியான? ஏக பரிமாண உந்த காப்பு தத்துவத்தை பாவிப்போம். அப்ப 2m திணிவு u வேகத்தோட வருவதுன்னா ஆரம்ப உந்தம் 2m × u வரும். சரியா? இந்த தொகுதிக்கு உந்த காப்பை பாவிச்சா ஆரம்ப உந்தம் வலம் நோக்கி 2m u வரும். மோதினத்துக்கு பிறகு உந்தம் எப்படித்தான் வரணும்? அதே 2m u வரணும். ஏண்டா ஆரம்ப உந்தம் தொகுதியில இறுதி உந்தத்துக்கு சமன். தொகுதிக்கு புற விசை தொழிற்படலையா, ஆரம்ப உந்தம் தொகுதியில இறுதி உந்தத்துக்கு சமன். இப்ப இவர திணிவு 2m வேகம் v1, இவர திணிவு 2m வேகம் v2. யோசிச்சு பாருங்க. இவர உந்தத்தையும் கூட்டினா வாரதான் இறுதி உந்தம். அந்த உந்தம் இந்த உந்தத்துக்கு சமனாரிக்கணும். இப்ப இது 2m, இது v1, உடனே நீங்க யோசிக்கலாம் இந்த திசையில உந்தம் 2m × v1. சோ இந்த உந்தத்தோட திணிவு தர வேகம், இந்த உந்தத்தை கூட்டணும். இவர உந்தம் என்ன? திணிவு 2m வேகம் v2. சோ இந்த திசையில இவர உந்தம்,
அப்ப இந்த உந்தத்தோட இந்த உந்தத்தை கூட்டணும். அப்ப காவி கூட்டல். அப்ப பாருங்க இப்படி வரும் 2m into v2. இவர உந்தத்தோட இவர உந்தத்தை கூட்டிட்டோம். இந்த ரெண்டு உந்தத்தையும் கூட்டி வாரது இங்க ஆரம்பிச்சு இங்க முடியணும். ஏண்டால் இறுதி உந்தம் இது ரெண்டோட கூட்டுத்தொகை தான் இறுதி உந்தம். இது ஆரம்ப உந்தத்துக்கு சமன். அதாவது 2m u-க்கு சமன். நல்லா கண்ணத்தை யோசிச்சு பாருங்க. 2m v1 plus 2m v2 2m u-க்கு சமன். இது கிடையோடு அமைக்கிறது 60 பாகை. இது கிடையோடு அமைக்கிறது 30 பாகை. இது கிடையோடு அமைக்கிறது 30 பாகை. இது 60 இது 30 இது என்ன 90. இப்ப கேள்வி v2 v1 விகிதம் தானா? அப்படிதானே இது கேள்வி. சாரி v1 பருமன் தானே கேள்வி. v1 பருமன் கேள்வின்னா நல்லா பாத்தீங்களா இருந்தா இது ஒரு செங்கோண முக்கோணி. நமக்கு யாரு தேவை v1. இது ஒரு செங்கோண முக்கோணி தானே. அப்ப இந்த கோணம் 60. அப்ப நான் என்ன சொல்றேன்டா cos 60 சமன் இந்த செங்கோண முக்கோணியில cos 60 சமன் அயற்பக்கத்தின் செம்பக்கம். அதாவது 2m v1 கீழ் 2m u வரும். cos 60 என்ன? cos 60 என்ன வரப்போகுது sin 30. அதாவது 6 வரும். இப்ப 2m போனா u இங்கால வந்தா v1 சமன் u/2. ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. இதையும் கூட்டி வர இதுக்கு சமன்டா ஒரு செங்கோண முக்கோணி. அப்படித்தான் தந்திருக்காங்க பருமன். அப்ப இது 2m v1. அப்ப 60 அயற்பக்கத்தின் செம்பக்கத்தை போட்டீங்கன்னா cos 60 சமன் அயற்பக்கத்தின் செம்பக்கம் u v1 சமன் u/2 வரும். அப்ப எத்தனாவது விட வரும்? முதலாவது விட வரும். எல்லாமே சிம்பிளான கேள்விகள் தான். கஷ்டமான கேள்வியை காணல. இன்னும் கஷ்டமான கேள்வியை நம்ம ஃபேஸ் பண்ணல. இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணல. அடுத்த கேள்விக்கு வருவோம். நீங்க இதே மாதிரி v2 கண்டுபிடிச்சிருக்கலாம். 17 பின்வரும் கூற்றுக்களில் எது அல்லது எவை உண்மையானவை? விசை திருப்பம் காவி கணியம் சரியான ஒரு கூற்று இல்லையா? ஏன்னா விசை திருப்பம் முறுக்கம் இதெல்லாமே வழக்கை திருகு விதியை பயன்படுத்தி அதுல திசையை கண்டுபிடிப்போம். அப்படித்தானே? ஒரு திருப்பம் விசை திருப்பமோ அல்லது முறுக்கமோ இந்த சுழியில இருந்தா மேல் நோக்கி இந்த சுழியில இருந்தா கீழ் நோக்கிண்டு வழக்கை திருகு விதியை வச்சுதான் இவர இது என்ன கணியம்ங்கிறதையே நம்ம என்ன திசைங்கிறதையே கண்டுபிடிக்கிறோம். சோ விசை திருப்ப முறுக்கம் எல்லாம் ஒரு காவி கணியம். அடுத்தது விசை திருப்பம் இணையினை உருவாக்கும் எனில் இரண்டு விசை சமமாகவும் எதிரெதிர் திசையிலும் இயங்க வேண்டும்ல இருக்க வேண்டும். விசை திருப்பம் இணையினை உருவாக்கணும். உங்களுக்கு தெரியும் விசை இணைனா நம்ம என்னன்னு படிக்கிறேன்? சமனும் எதிருமான இரண்டு விசைகள் வேற சமனும் எதிருமான சமாந்தர விசைகள் வேற தாக்க கோட்டில் தொழிற்படும் போது அங்கு உருவாகும் விசை திருப்பமே விசை இணை ஆகும். விசை திருப்பத்தில ஒரு கேட்டகரி தான், ஒரு வகைதான் யாரு, ஒரு டைப் தான் யாருன்னு பாத்தீங்களா விசை இணைங்கிறது. சமனும் எதிருமான விசைகள் சரியான சமனும் எதிருமான சமாந்தர விசைகள் வேற தாக்கக்கோடுகள்ல தொழிற்படக்குள்ள உருவாகிற விசை திருப்பத்துக்கு பேர் தான் விசை இணை. இந்த விசை இணைய ஸ்பெஷலை பத்தி பேசி இருக்கிறோம். என்னென்ன பேசுவோம் தெரிய சொல்ற மாதிரி போயிடுது. பரவாயில்ல சும்மா சொல்லிட்டு போறேன். விசை இணைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த புள்ளி பற்றியும் இவர விசை திருப்பம் சமனாரிக்கும். இது ரெண்டு கிடைப்பட்ட தூரம் dயா இருந்தால் விசை திருப்பம் எப்பயுமே f into d தான். விசை தர செங்குத்து தூரமா இருக்கும். எந்த புள்ளி பற்றி நீங்க திருப்பம் எடுத்தாலும் விசை இணையிட பருமன் மாறாது. இது இவர ஒரு ஸ்பெஷல். ரெண்டாவது விசை இணையை பொறுத்தவரையில விசை இணைக்கு விளையுள் விச பூச்சியம். ஆனா விளையுள் முறுக்கம் பூச்சியம் இல்லை. விளையுள் விச பூச்சியம் இருக்கும். இதை இதுக்கு சமப்படுத்தும். ஆனா விளையுளா முறுக்கம் இருக்கு. அப்படித்தானே? அதனாலதான் நாம என்ன சொல்றோம்னா ஒரு உடல் சமநிலையில் இருக்குதுன்னா ரெண்டு நிபந்தனையும் திருப்தி செய்யணும். விளையுள் விசையும் பூச்சியமா இருக்கணும், விளையுள் முறுக்கமும் பூச்சியமா இருக்கணும். அதான் சமநிலைக்கான நிபந்தனைன்னு சொல்லுவோம். ஏன்னா ஒன்று பூச்சியமா இருந்து இன்னொன்று பூச்சியமாக இல்லாம விட வாய்ப்பு இருக்குது. அப்ப விசை இணையில விளையுள் விச பூச்சியம், ஆனா விளையுள் திருப்பம் பூச்சியமா இருக்காது. அப்ப விசை இணைய கொண்ட ஒரு உடல் சமநிலையில இல்லைன்னு சொல்லுவோம். ஓகே, அதெல்லாம் விடுவோமே. இப்ப நம்ம அடுத்ததுக்கு வருவோம். அப்ப அந்த கூற்று பிழை. இரண்டு விசையும் சமனா பிள்ளைன்னு சொல்லிங்கன்னா பிள்ளைல இயங்க வேண்டும்ங்கிறத பிள்ளைன்னு சொன்னேன். என்ன ஓகே, சமனா எதிராக எதிர் திசையில் இருக்க வேண்டும். அப்ப சரி. அடுத்தது மூடிய அறையில் நீட்டிய கையின் உடலிற்கு அண்மையில்
கொண்டு வர வேலை செய்யப்படுதல் வேண்டும். மூடிய அறையில நீட்டிய கையா? சரியா, ஒரு மூடின அறை, நம்ம கையை நீட்டி வச்சிருக்கிறோம், உடலிற்கு அண்மையில கொண்டு வரோம், வேலை செய்யப்படணும். ஓ, கையை நாம இப்படி பக்கத்துல கொண்டு வரோம்னால் நம்மட கையிட ஈர்ப்பு மையம் இந்த ஏரியாவில் இருக்கு. இந்த கையை மட்டும் எடுக்கிறது. இப்ப இந்த கையிட ஈர்ப்பு மையம் சரியான, இந்த கையிட ஈர்ப்பு மையத்தை எடுத்தீங்கன்னா இந்த இந்த கையிட ஈர்ப்பு மையம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோமே, கையை பக்கத்துல கொண்டு வரக்குள்ள அந்த கையிட ஈர்ப்பு மையத்தை பக்கத்துல கொண்டு வர. அப்ப உங்களுக்கு தெரியும், பொதுவா வேலைங்கிறது விசை தர விசையின் திசையில் பொருளை செஞ்ச தூரம். அப்ப நான் விசையை கொடுத்து இந்த கையை எப்படி கொண்டு வரேன், தசை நார்கள் மூலமா கைக்கு விசையை கொடுக்குறேன். இந்த கையிட ஈர்ப்பு மையம் இங்க இருந்து இங்க வருது, ஈர்ப்பு மையம் அசைஞ்ச தூரத்தை தான் பார்க்கணும். அப்ப ஈர்ப்பு மையம் இங்க இருந்து இங்க வருதுன்னா விசையும் இருக்குது, அசைஞ்ச தூரமும் இருக்குது, வேலை செய்யப்பட்டிருக்கு. அது ஏன் மூடிய அறை என்று சொல்லணும்? வசனம் உண்மையா சரிதானா இல்லை டைப்பிங் மிஸ்டேக்கோ தெரியல. நம்ம வேணும்னா மூடிய அறையா இருந்தா வழித்தடை அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை, வழி காத்தோட்டம் ஒன்று இருக்காது, அப்படிங்கிற வகையில வழியால ஒரு இஷ்யூ வராதுன்னு நம்ம யோசிக்கலாம். அந்த லாஜிக் என்னன்னு எனக்கு என்ன தெரியல. எனிவே நம்ம அதை செறிந்து எடுக்கலாம். கையை எப்படி பக்கத்துல கொண்டு வரணும், ஒரு வேலை ஒன்று செய்யப்பட்டிருக்குதுங்கிற வகையில செறிந்து எடுப்போம். அப்ப ஏபிசி யாவும் சரி. அடுத்தது 18வது கேள்வி. நிலைக்குத்துடன் 45 பாகை சாய்வாக படத்தில் காட்டப்பட்டவாறு மாறாவேகம் வியுடன் செல்லும் நீர்மூழ்கி கடற்படுக்கையை மோத எடுக்கும் நேரமாக அமைவது. அந்த கேள்வியெல்லாம் ஒழுங்கா தெளிவா கேட்டு இருக்கணும். சும்மா போட்டு ஏனோ தானோண்டு போட்ட மாதிரி இந்த கேள்விகள் இருக்குது. ஏன்னா நீர்மூழ்கி கப்பல் இதுல போய் மோதிரத்துக்கு எடுக்கிற நேரம்னு தந்து போட்டு நீர்மூழ்கி கப்பலையே ஒரு பெரிய நீளமா காட்டி வச்சிருக்கிறாங்க. நாம வேணா இந்த படத்தை இப்படி காட்டுவோம். இப்படி ஒரு கடற்படுக்கை 30 பாகை, இந்த இடத்துல ஒரு நீர்மூழ்கி கப்பல் இருக்குது. இது இப்படியே பயணம் செய்து இந்த இடத்துல வந்து மோத போகுது. இந்த செங்குத்து உயரம் h, சரியா? இந்த கோணம் 45 பாகை. இவர் என்ன வேகத்துல வாராருன்னா v வேகத்துல வாராராம். இது இங்க இருந்து மோதிரத்துக்கு எடுக்கிற நேரம் என்னன்னு கேட்கிறாங்க. கேள்விட தரம் உண்மையாவே ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. ஆனா அந்த படங்களை வந்து கொஞ்சம் ஒழுங்கா தந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். என்னென்னால் இவர வேகம் v, இங்க இருந்து இவர் இங்க வரண்டு எடுக்கும். ஏன்னா இது இந்த தூரத்துல இருந்து இங்க வந்து மோதிடும், நம்ம இங்க இருந்து வர மாதிரி தான் எடுக்கணும். ஏன்னா உயரம் இதைத்தான் தந்திருக்கிறாங்க, நீர்மூழ்கி கப்பல் நீளம்லாம் தரல. அப்ப இங்க இருந்து நீர்மூழ்கி கப்பல் இப்படியே இயங்கிட்டு வந்து இந்த இடத்த மோதிருந்து எடுப்போம், சரியா? ஆக இவர வேகம் v தான். இவர் இங்க இருந்து இங்க வரண்டா இது அசைஞ்ச தூரத்தை எஸ் எடுப்போம். மோத எடுக்கிற நேரம் தான கேள்வி. மாறா வேகத்துல வந்து இந்த இடத்த இங்க இருந்து இது வரைக்கும் வந்து மோதுறாருன்னா நேரம் சமன் இடப்பெயர்ச்சியின் வேகம். இப்ப இடப்பெயர்ச்சியை கண்டா சரி, இந்த எஸ் கண்டா சரி, இந்த எஸ் பருமன் என்னது கண்டா சரி. எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதான் கேள்வியில இது எச்சுன்னு தந்துட்டாங்க. கேள்வியில இது எச்சுன்னு தந்திருக்கிறாங்க. இது 30 பாகைன்னு தந்திருக்கிறாங்க. இது 30 பாகைன்னா இந்த கோணம் என்ன வரும் எழுதி பாருங்க. இது 30 பாகைண்டா, ரைட்? இது 30 என்றால் இது 30 என்றால் நாம சொல்லலாம் இது 60 என்று சொல்லலாம். இது 60 என்றா இது 120, இது 120, இது 45. உங்களுக்கு தெரியும் முக்கோணி ஒன்று அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை 180 வரணும். அப்ப 120, இது 45, இது 15. அப்ப இந்த கோணம் 15. இது அப்படியே நீட்டினா வர இந்த கோணம் 15ங்கிறது நீங்க எப்படியாச்சும் கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்கிட்டா அடுத்த ஸ்டெப் விட வந்துட்டாங்க. ஏன் இது இந்த நீளத்தை கண்டுபிடிக்க போறோம். எஸ், அப்ப இது 15 பாகை என்றால் இது ஒரு செங்கோண முக்கோணியா எடுக்கிறோம், சரியானே? இப்ப sin 15 சமன் h/s. sin 15ங்கிறது h/s என்றால் s சமன் என்ன வரும்? h/sin 15. அப்ப s வார இடத்த h/sin 15 போடுங்க. இங்க v வரட்டும். இது ஒன்றுமே இல்லடா, சின்ன ஒரு கேள்வி இது. அப்ப பொருத்தமான விட 2வது வரும். விளங்குதா? சின்ன ஒரு விஷயம்.
ரைட். நான் கொஞ்சம் கேள்விகளை தெளிவா தந்திருக்கேன் இல்லையா? நீங்க வந்து குழம்புல எக்ஸாம் செய்யக்குள்ள உங்களுக்கு குழப்பம் வந்திருக்கு. எப்படி இங்க இருந்து இந்த துண்டு போய் இங்க வந்தாலே மோதி இருந்தானே, அப்ப நம்ம இங்க இருந்து இதுவரைக்குமான தூரத்தை யோசிக்கிறது தானே தரவு தந்திருக்குது. இப்படியெல்லாம் குழப்பம் வந்திருக்கு. கேள்வியை கொஞ்சம் பார்த்திருக்கலாம். அடுத்து 19. படத்தில் காட்டியவாறு ஆணி ஒன்றை இழக்குவதற்கு சாவி பயன்படுத்தப்படுகின்றது. இதற்கு பிரயோகிக்கப்படும் திருப்பமாக அமைவது என்னையா? இந்த மாதிரி ஒரு ஆணியை லூஸ் ஆக்குறதுக்காக வேண்டி இங்க 20 நியூட்டன் விசை பிரயோகிக்கப்படுவதால் திருப்பம் என்னன்னு கேட்கிறாங்க. ஒரு மேலோட்டமான கேள்வி. விசை தர செங்குத்து தூரம் தான் விசை திருப்பம். இப்ப விசை 20 நியூட்டன், இந்த அடிக்குது சுழல் அச்சு, இந்த தூரத்தை கண்டுபிடிச்சா சரி. விசை தர செங்குத்து தூரம். அப்ப இது 24 சென்டிமீட்டர்னா செங்குத்து தூரம் என்ன வரும்? 24 கோஸ் 30 வரும். விசை 20, செங்குத்து தூரம் 24 கோஸ் 30. எனவே முறுக்கம் சமன் விசை தர செங்குத்து தூரத்தின்படி 24 விசை 20 செங்குத்து தூரம் 24 கோஸ் 30. கோஸ் 30 என்ன? வர்க்கமூலம் 3/2. அப்ப என்ன வரும்? இதுல சென்டிமீட்டர், அதுலயும் கவனமா இருக்கணும். சென்டிமீட்டர். அப்ப 10^2 சுருக்கினமா இருந்தா 10 240. அப்ப 2.4 வர்க்கமூலம் 3 நியூட்டன் மீட்டர் வரும். சரியா? இதுல 2.4 நம்ம வேணும்னா வர்க்கமூலம் 3க்கு அன்னளவா ஒரு பருமனை போடுவோம். அன்னளவா 1.7 கிட்ட போடலாம் இல்லையா? அன்னளவா 1.7 கிட்ட போடலாம். இப்ப என்ன விடையை கொடுக்கலாம் பாத்தீங்கன்னா 2.4 தர 1.7. உங்களுக்கு தெரியும் இது 2ஆ இருந்திருந்தா 4.8 வந்திருக்கு. அப்ப 4.8 வராது, 2.4 வராது. இது வரவே வாய்ப்பில்லை. 1.2 வரையும் வாய்ப்பில்லை. சோ 2.4 1.7 பெருக்கினா அன்னளவா 4.2 வரலாம். சரியான விசை தர செங்குத்து தூரத்தின் படி 2.4 தர 1.7 தான் அன்னளவா 1.7 எடுத்தோம்னா விட வரும். ரைட். அடுத்த கேள்வி. அப்ப மேலோட்டமான கேள்வி இல்லையா? பாத்தீங்கன்னா எல்லாமே மேலோட்டமா தான் போயிட்டு இருக்கு. ஒண்ணுமே கஷ்டமான கேள்வி மாதிரி இல்லை. 20வது கேள்வி. ஒவ்வொன்றும் 10 சென்டிமீட்டர் உயரமும் 0.5 கிலோகிராம் திணிவும் உடைய 15 செங்கற்கற்களை படத்தில் காட்டியவாறு கட்டுவதற்கு தேவையான மிக குறைந்த வேலையை காண்க. இது ஒரு தேவையில்லாத வேலையை பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஏதோ ஒரு படம் ஒன்று எடுத்து இந்த கேள்விக்கு போட்டதால இந்த கேள்வியில சின்ன ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்குது. அதாவது இங்க கற்கள் ஒன்றுக்கு மேல ஒன்றெல்லாம் அடிக்கிற மாதிரி எல்லாம் அடிக்குது இல்லையா? இதெல்லாம் நீங்க ரிஜெக்ட் பண்ணுங்க. அதாவது நீங்க எப்படி யோசிக்கணும்னா இந்த கேள்வியில 15 கற்கள் தரையில எப்படி கிடந்திருக்கட்டும்னா இந்த மாதிரி கல் இருந்திருக்கு. இப்படி 15 கற்கள் கிடந்திருக்கு. இத ஒன்றுக்கு மேல ஒன்று இப்படி அடுக்கி இருக்கிறாங்க. தரையில கிடந்தது இப்படி ஒன்றுக்கு மேல ஒன்று இப்படி அடுக்கிறது. இப்படி அடுக்கிறதுக்கு செய்யப்பட்ட வேலை. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நம்ம பொதுவாகவே தியரியில படிக்கிறது. நம்முடைய டியூட்ல எல்லாம் அடிக்குது இல்லையா? நம்முடைய உந்தம் வலு சக்தி டியூட்ல வந்துட்டு இந்த மாதிரி கேள்விகள் நீங்க பார்க்க முடியும். இதை எப்படி நாம சிம்பிளா செய்வோம்? இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கிறோம். எப்படி சிம்பிளா செய்யறேன்? நீங்க என்னத்தை யோசிக்கணும்னால், ஃபர்ஸ்டுக்கு ஒரு கல் இருக்குதானே, அந்த கல் அப்படியே அடிக்க போகுது. நீங்க அந்த கல்லை வந்துட்டு தூக்கல, அடியில் இருக்கிற கல்லை தூக்க மாட்டீங்க. சோ மிச்சமா இருக்கிற 14 கல்லைத்தான் நீங்க தூக்கிருக்க போறீங்க. ஒன்றுக்கு மேல ஒன்று அடுக்கி வச்சிருக்க போறீங்க. சோ செய்யப்பட்ட வேலை இந்த இடத்துல என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி அடுக்கிற சந்தர்ப்பங்களை செய்யப்பட்ட வேலை என்னன்னு கேட்டா, நீங்க ஏற்படுத்தின அழுத்த சக்தி அதிகரிப்பு. அழுத்த சக்தியில ஏற்படுத்தின அதிகரிப்பு தான் இங்க செய்யப்பட்ட வேலையா இருந்திருக்கு. ஆக அழுத்த சக்தியில ஏற்பட்ட அதிகரிப்புனா நீங்க என்னத்தை யோசிக்கணும்? ஈர்ப்பு மையத்தை யோசிக்கணும். அதாவது 14 கற்கள் இப்படி கிடந்துச்சு. இந்த மாதிரி 14 கற்கள் கிடக்குது. இந்த 14 கற்களோட ஈர்ப்பு மையமும் நல்லா பாத்தீங்கன்னா இதுல நடுவுல இருக்கு. அதாவது கல்லிட உயரம் 10 சென்டிமீட்டர் இருந்தா இந்த ஒவ்வொரு கற்களோட ஈர்ப்பு மையம் அல்லது 14 கற்களோட ஈர்ப்பு மையமும் இந்த இடத்துல இருந்திருக்கு. இந்த மாதிரி 14 கல் எல்லா கல்லையும் கீறல. அதாவது தரையிலிருந்து இந்த கல்லிட உயரம் எவ்வளவு இருந்திருக்கு? தரையிலிருந்து இந்த கல்லிட உயரம் 5 சென்டிமீட்டரா இருந்திருக்கு. ஏன்னா கல்லிட தடிப்பு 10, அப்ப ஈர்ப்பு மையம் 5 சென்டிமீட்டர் இருந்திருக்கு.
இந்த 14 இப்படி அடுக்கிறோம். 14 கற்களை இப்ப நம்ம மேலுக்கு அடிக்கிட்டோம். அடியில் இருக்கிற கல்லை நம்ம எடுக்க தேவையில்லை. அப்ப அதுல வேலை செய்ய தேவையில்லை. அடியில் ஒரு கல் இருந்திருக்கு. அப்ப 14 கல்லை நம்ம தூக்கி வைக்கிறோம்னால் இந்த 14 கல்லை நம்ம தூக்கி வைக்கக்குள்ள இந்த ஈர்ப்பு மையம் இங்க வரும். சோ உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல இருந்த ஈர்ப்பு மையத்தை 14 கற்கள்ல இந்த இடத்துல இருந்த ஈர்ப்பு மையத்தை நாம இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அப்ப செய்யப்பட்ட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செய்யப்பட்ட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, ரைட், 14 கற்களுக்கு உயரம் 10 சென்டிமீட்டர் படி 140 என்றால் இந்த மட்டத்திலிருந்தான உயரம் எவ்வளவு அரிக்கணும்? 70 சென்டிமீட்டர் அரிக்கணும். இந்த மட்டத்திலிருந்து இவ்வளவு உயரம் 140 என்றால் ரைட், சரியா? இந்த நடுப்புள்ளிக்கான ஈர்ப்பு மையத்தில உயரம் வந்துட்டு 70 அரிக்க போகுது. இந்த உயரம் 70 சென்டிமீட்டர். இந்த மட்டத்திலிருந்து பாத்தீங்கன்னா 5, அப்ப 75 சென்டிமீட்டர். அப்ப ஈர்ப்பு மையம் மேலுக்கு உயர்ந்தது 75 சென்டிமீட்டர். இதெல்லாம் சும்மா நீங்க மனதால யோசிக்கிற விஷயம். கல்லிட திணிவு எத்தனை கல்லு? 14 கல்லை தான் நீங்க மேலுக்கு தூக்கி வைக்க போறீங்க. ஒரு கல்லிட திணிவு 0.5 கிலோகிராம். சரியான? ஒரு கல்லிட திணிவு 0.5 0.5 தர 14 புவியீர்ப்பு ஆர்முடுகள் 10. அப்ப என்ன வரும்? 0.5 தர 10 5 வரும். 5 தர 14 70 வரும். அப்ப 70 தர 75 75 தர 10 வரும். 75 7ஆல பெருக்க போறீங்க. 75 7ஆல பெருக்கினீங்கன்னா 10ஆல பெருக்கினா 150 வரும். 150 750 வரும். 150 225 கழிக்கணும். கழிச்சிங்கன்னா 525. 7 பெருக்கணும்டா அப்ப 52.5 ஜூல் வரும். பொருத்தமான விட 5 ஆகும். அப்ப நீங்க என்ன செய்யுங்க? சிம்பிளா யோசிங்க. அடியில் இருக்கிற கல் அப்படியே இருக்கட்டும், மிச்ச கல்லை தான் தூக்கி வைக்க போறீங்க. சோ 14 கல்லுமே எல்லாமே தரையிலிருந்து 5 சென்டிமீட்டர் உயரத்துல தான் ஈர்ப்பு மையத்தை கொண்டிருக்க போகுது. ஏன்னா கல்லிட மொத்த உயரம் 10. சீரான கற்கள் எடுக்கிறோமா? கற்களை வந்துட்டு நம்ம சீரானதுன்னு எடுக்கிறோம். அதனாலதான் ஈர்ப்பு மையத்தை நம்ம நடுவுல எடுப்போம். அப்ப இது 10ன்னா இதுல உயரம் 5. அப்ப ஈர்ப்பு மையம் தரையிலிருந்து 5 சென்டிமீட்டர்ல இருந்துச்சு. இந்த 14 கல்லையும் அடிக்கிறீங்கன்னா கல்லிட உயரம் வந்துட்டு 14 கல்லுக்கும் 140 சென்டிமீட்டர். இந்த உயரம் 140. அப்ப இதுல நடுவுலதான் இப்ப இந்த இவ்வளவு கல்ல ஈர்ப்பு மையம் இருக்கு. அப்ப இதுல நடுவுலன்னா இங்க இருந்து 70. அப்ப இங்க இருந்து இது 5 சென்டிமீட்டர். அப்ப இங்க இருந்து பாத்தீங்கன்னா 75. அப்ப ஈர்ப்பு மையத்தை நீங்க உயர்த்தினதா செய்யப்பட்ட வேலைன்னு படிச்சிருக்கிறோம் இல்லையா? அப்ப அழுத்த சக்திக்கு ஈர்ப்பு மையம் உயர்ந்த தூரம் 75 சென்டிமீட்டர். அப்ப 75 தர 10 தான் உயரத்தில் ஏற்பட்ட மாற்றம். திணிவு 14 கல்ல உயர்த்தினதால 0.5 தர 14 தர 10 போட்டோம்னா விட வந்துடும். அவ்வளவு பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே இல்லை. இவ்வளவுதான் கேள்விக்குரிய ஸ்டெப். சரியான? இப்படி செய்யலாம். அல்லது நீங்க மொத்த கல்லை வச்சு யோசிக்கிறது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. இப்ப நான் 14 கல்லை தான் தூக்குறேன்னு சொன்னேன். நீங்க உண்மையா எப்படி யோசிக்கலாம்னால் மொத்தமா 15 கல்லை வச்சு கூட நீங்க யோசித்து இருக்கலாம்டா. 15 கல்லையும் சரியா இப்படி இப்படி இருக்குன்னு எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப 15 கல்ல ஈர்ப்பு மையம் இங்க இருந்திருக்கு. 15 கல்லை நீங்க இப்படி தூக்கி வைக்கிறீங்க. அப்ப ஈர்ப்பு மையம் இங்க வரும். அப்ப நீங்க என்ன சொல்லலாம்னா 15 கல்லையும் மொத்தமா எடுத்து இவர ஈர்ப்பு மையம் இங்க இருந்து இங்க வந்துக்குதானே. 15 கல்லையும் நீங்க யோசிங்க. அழுத்த சக்தியில ஏற்பட்ட மாற்றம். ஆரம்பத்துல 5 சென்டிமீட்டர் உயரம், 15 கல் தானே. மொத்தமா 15 கல் எடுத்து ஒரு ஆள் யோசிக்க போறான்னால் இவ்வளவு உயரம் 150 சென்டிமீட்டர். அப்ப தரையிலிருந்து உயரம் எவ்வளவு? 75 சென்டிமீட்டர். தரையிலிருந்து இவர உயரம் எவ்வளவு? 5 சென்டிமீட்டர். அப்ப இவ்வளவு கல்லிட ஈர்ப்பு மையம் இங்க இருந்து இங்க வந்திருக்குது. ஆக இவ்வளவு 75, இவ்வளவு 5 ஈர்ப்பு மையம் எழுந்த உயரம் 70. அப்ப நீங்க என்ன செய்யலாம்னால் அழுத்த சக்தி மாற்றத்துக்கு MGH போடக்குள்ள 15 கல்லுக்கு மொத்தமா ஈர்ப்பு மையத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை யோசிங்க. 15 கல்லா அப்ப 0.5 15 புவியீர்ப்பு ஆர்முடுகள் 10 ரைட். உயரம் இங்க இருந்து இங்க வருவதுன்னா என்ன? 70. இப்ப நீங்க பெருக்கினாலும் என்ன வரப்போகுது? 5.5 MGH இன்டு அப்ப 75 தர 70 தான் வரும். இங்க சென்டிமீட்டர் இருக்கிறதால 10 போடுவீங்க. அப்ப அதே விட தான் வரும். 52.5 ஜூல் தான் வரும்.
அப்ப நீங்க என்ன செய்யலாம், மொத்தமா 15 கல்லும் இப்படி இருந்தத இப்படி உயர்த்தி விட்ட மாதிரி யோசிங்க. ஈர்ப்பு மையத்தில் ஏற்பட்ட மாற்றம் அழுத்த சக்தியில் ஏற்பட்ட அதிகரிப்பை தரும், அது செய்யப்பட்ட வேலையை தரும். ஓகே, சரியானே? அப்ப பெரிய கேள்வியில இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வியா பாக்குறது அல்லது ஒவ்வொரு கல்லா யோசிக்கிறது, ஒவ்வொரு கல்லா தூக்கி தூக்கி வைக்கிற மாதிரி எல்லாம் யோசித்தீங்கன்னா சும்மா டைம் வேஸ்ட் ஆகுது. ஃபாஸ்டா செய்யலாம் மனதால. மனதால 2-3 சின்ன சின்ன அளவுல தான் எழுத வேண்டி வரும். அடுத்தது 21. இலேசான இழையொன்றின் ஒரு முனை சீலிங்கில் உள்ள கூட் ஒன்றிற்கும் மற்றைய முனை வளையம் ஒன்றிற்கும் இணைக்கப்பட்டுள்ளது. வளையத்தில் நிறை 15 கிலோகிராம் நிலைக்குத்திர 30 பாகை அமைக்கும் வரை கிடையாக இழுவிசை T2 பிரயோகிக்கப்படுகின்றது. இழையின் மற்றைய இழுவை T1 எனின் T2 T1 வகை குறிப்பது. T2 T1 ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ரைட், நான் கூட எல்லாம் பேசல, வளமையா நம்ம தியரி கிளாஸ்ல எப்படி படிப்பிப்போமோ அப்படியெல்லாம் நான் படிப்பிக்கல, சும்மா கேள்வியை மட்டும் அதுவும் எவ்வளவுக்கு வேகமா செய்யணுமோ அவ்வளவுக்கு மட்டும் சொல்லிட்டு போறேன். T2 T1 என்னன்னு கேட்டா, முதலாவது இங்க தொழிற்படுற விசை என்னென்ன, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நம்ம கொப்பில டியூட்ல எழுதி வச்சிருக்கிறோம், செஞ்சு வச்சிருக்கிறோம். இந்த வளையத்துல தொழிற்படுற விசை எவ்வளவு? 150 நியூட்டன். இவர நிறை. T2 இங்கால, T1 இங்கால. சோ இந்த வளையத்துல 3 விசை தொழிற்படும். ஒன்று நிறை, T2 T1. 3 விசை தொழிற்பட்டு ஒரு உடல் சமநிலையில் இருக்குதுன்றால், இதே படத்தை வச்சு ஒரு கேள்வி செஞ்சிருக்கேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதே படம் என்ன, நான் டியூட்ல கேள்வி எந்த காட்டல, ஸ்டாட்டிக்ஸ் டியூட்ல இருக்குது. இந்த மாதிரி 3 விசை தொழிற்பட்டு இந்த உடல் சமநிலையில் இருக்குதுன்னா நாம் என்ன சொல்லுவோம், இந்த 3 விசையும் விசை முக்கோணியை திருப்தி செய்யும். 3 விசை தொழிற்பட்டு, சமாந்தரம் அல்லாத 3 விசை தொழிற்பட்டு ஒரு உடல் சமநிலையில் இருந்தா அந்த 3 விசைகள் விசை முக்கோணியை திருப்தி செய்யும். அப்ப விசை முக்கோணியை கீறுங்க. ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படி கீறுன்னு படிச்சோம், 150 கீழ் நோக்கி படிப்பிச்ச எல்லாத்தையும் சரியா அப்ளை பண்ணினா ஒரு விஷயமே இல்லடா. வலம் நோக்கி T2, இந்த திசையில T1. இதை கீறி முடிக்கக்குள்ள ஆரம்பிச்ச இடத்திலேயே முடியணும், அப்பதான் விலை விசை 0 வரும். அதான் விசை முக்கோணம். இப்ப இது நிலைக்குத்துறை அமைக்கிற கோணம் என்ன, 30 இல்லையா? T2 T1 தானே கேட்கிறாங்க. T2 T1 என்றால் இது ஒரு செங்கோண முக்கோணி தானே. 150 T2 T1 இப்படிதான் படிக்கிறோம். செங்கோண முக்கோணி, இது 30 பாகைண்டா, எதிர்பக்கம் இது செம்பக்கம். அப்ப sin 30 T2 T1. sin 30 என்ன, 6. அப்ப T2 T1 என்னன்னு கேட்டா 6. சொல்ல போனா இதெல்லாம் நீங்க உண்மையா எழுதவே தேவையில்லை. உங்களுக்கு இந்த படத்தை பார்க்கக்குள்ள அழகா விளங்கி இருக்கு. 150 T2 T1 30 பாகை. 150 T2 T1 30 பாகை. T2 T1 sin 30 T2 T1. அப்ப விட 6. உண்மையா இப்படித்தான் செய்யுங்க நீங்க. இந்த எழுதுறது கூட கூட டைம் வேஸ்ட். நல்லா படிச்சிருக்கிறோம். இந்த மாதிரி கேள்விகள் நம்ம செஞ்சு பிராக்டிஸ் பண்ணிருக்கிறோம். எவ்வளவோ டீப்பான கேள்வி எல்லாம் பிராக்டிஸ் பண்றோம். படிப்பிகளே சொல்ற விடயமே தான். மேலோட்டமான கேள்விகளை செஞ்சு மேலோட்டமா பிசிக்ஸை பாடமாக்கிட்டு போய் படிக்கிறாக்கெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. எப்படிப்பட்ட கேள்வி வந்தாலும் செய்யற அளவுக்கு நம்மளோட லெவலை நாம உயர்த்தி இருக்கணும். அதான் நீங்க ஒழுங்கா படிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்குரிய அடையாளம். ஆனா அதை அப்படி மெக்கானிக்ஸே பாடமாக்க மாதிரி படிச்சுட்டு போனா, அப்ப எப்பயுமே நாம சொல்றதான் விளங்கி படிங்க. எவ்வளவுக்கு டீப்பான கேள்விகளுமோ அவ்வளவு வரைக்கும் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். டீப்பான கேள்விகள் செய்யக்குள்ள கொஞ்சம் கசக்கும் தான், அதை தாண்டி நம்ம போராடித்தான் என்ன செய்யணும், வெண்டெடுக்கணும். அப்படியெல்லாம் நம்ம படிச்சுட்டோம்னா இப்ப நம்ம பேப்பரை இப்படித்தான் செஞ்சுட்டு போவோம். பார்த்து போட்டா அந்த விட 1 அப்படின்னு அடுத்த கேள்வி போயிடும். விளங்குதா? மேக்சிமம் கேள்விகளை வந்துட்டு வேகமா செய்யறதுக்கு பழகிக்கொள்ளுங்க. பாருங்க, நேர்கோட்டு பாதையில் இயங்கும் ஒரு கார் ஆரம்பத்தில் ஓய்விலிருந்து 5 மீட்டர் செகண்ட் -2 ஆர்முடுகளுடன் இயங்கி பின் சிறிது நேரத்தின் பெற்ற மாறா வேகத்துடன் இயங்கி இறுதியில் 5 மீட்டர் செகண்ட் -2 எனும் அமர்முடுகளுடன் ஓய்விற்கு வருகின்றது. பிரயாண நேரம் 25 செகண்ட். இயக்கத்தின் போதான சராசரி வேகம் 72 கிலோமீட்டர் பெர் அவர். 72 கிலோமீட்டர் பெர் அவர் எனின் மாறா வேகத்துடன் இயங்கின நேரம். சோ முதலாவது 72 கிலோமீட்டர் பெர் அவர்னா இது மீட்டர் பெர் செகண்டுக்கு உங்களுக்கு மாத்த தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? 36 கிலோமீட்டர் பெர் அவர்னா 10 மீட்டர் பெர் செகண்ட். ஓலவல்லையே நான் படிக்கிறது 10ஆம் ஆண்டா ஓலவல்ல நினைக்கிறேன். 72 கிலோமீட்டர் 10 11
அப்ப 72 நாள் 20 மீட்டர் பெர் செகண்ட்ங்கிறத சொல்றாங்க. இது உங்களுக்கு தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இயக்கத்தை நம்ம இலகுவா யோசிக்கிறதுக்கு நம்மளோட மனசுக்குள்ள வேக நேர வரைப்பு கொண்டு வந்தா நெல்லம். ஓய்விலிருந்து 5 மீட்டர் செகண்ட் -2 ஆர்முடுகளோட இயங்கி மாறா வேகத்தோட இயங்கி மறுபடியும் அதே அமர்முடுகளோட அதே பருமனுடைய அமர்முடுகளோட இயங்கி ஓய்வுக்கு வராராம். முழு இயக்கத்துக்கு அடுத்த நேரம் 25 செகண்ட். மாறா வேகத்தோட பயணித்த நேரம் என்ன அப்படிங்கிறது கேள்வி. சரியா? அப்படிதான், மாறா வேகத்தோட பயணித்த நேரம் என்னங்கிறது கேள்வி. ஆக நாம் என்ன செய்யலாம்னா, இங்க சராசரி வேகம் தரப்பட்டிருக்கிறதால இந்த கேள்வியை யோசிக்கிறதுக்கு இப்படி செய்யும். பொதுவா ஒரு வேக நேர வரைபட இப்படி வரும் எல்லாருக்கும் தெரிந்தானே. வேக நேர வரைபட பரப்பு இடப்பெயர்ச்சியை தரும். ஆக கவனிங்க, சராசரி வேகம் கவனிங்கன்னு சொல்றேன். சராசரி வேகத்தை எடுத்தீங்கன்னா கொஞ்சம் வேலை கூடத்தான் போல இருக்கு. இந்த கேள்விக்கு கொஞ்சம் எழுதத்தான் வேணுமா? எழுத அமைச்சது கஷ்டம் நினைக்கிறேன். இந்த கேள்வி கொஞ்சம் எழுதணும். இதுல பரப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அறத்தர சமாந்தர பக்கங்கள்ல கூட்டுத்தொகை, சமாந்தர பக்கங்கள் சரிவகத்துல பரப்பை கண்டுபிடிப்போம். அப்ப அறத்தர சமாந்தர பக்கங்கள் 25 உண்டு. இது டி. சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர குத்துயரம். சரி, இந்த குத்துயரம். சோ இந்த குத்துயரத்தை நாம் என்னன்னு சொல்லலாம்? கேள்வியில ஆர்முடுகள் அமர்முடுகள் எல்லாமே ரெண்டும் சமன் 5 தந்திருக்கிறாங்க. அதாவது ஆர்முடுகள் 5 தந்திருக்கிறாங்க, அமர்முடுகள் ஆர்முடுகள் ரெண்டுமே 5 தரப்பட்டிருக்குது. சோ இதுக்கடுத்த நேரமும் சமனாத்தான் இருக்கும். ஆர்முடிகினதும் அமர்முடிகினதும் சமனாத்தான் இருக்கும். ஒரே பருமனுங்கிறதால நேரம் சமனாத்தான் இருக்கும். சோ இது 25, இது டீண்டால் இதுக்கடுத்த நேரம் என்ன வரும்? எப்படி சொல்லலாம்? இவ்வளவு 25, இவ்வளவு டீண்டால் இந்த நேரம் வந்துட்டு என்ன வரும்? 25 மைனஸ் டீண்டு வரும். அப்ப இவ்வளவுக்கு அடுத்த நேரம் 25 மைனஸ் டீயின் கீழ் 2 வரும். இதை நீங்க கண்டுபிடிக்கலாம் இல்லையா? சோ இந்த நேரம் உங்களுக்கு தெரியும். ஆர்முடுகள் தெரிஞ்சா இந்த உயரம் மேக்சிமம் வேகம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஆர்முடுகளை இதுக்கடுத்த நேரத்தால பெருக்கினா வரதான் வேகமா இருக்கும். ஏன்னா ஆரம்ப வேகம் 0 தானே. அப்ப இது படித்திறன், இது எக்ஸைஸ், இதை பெருக்கினா இது வரும். அப்ப மேக்சிமம் உயரம் 25 மைனஸ் டீயின் கீழ் 2 × 5 வரும். ரைட்டா? அதாவது ஆர்முடுகள்ங்கிறது வேக மாற்றத்தின் கீழ் நேரம். இங்க ஆரம்ப வேகம் 0ங்கிறதால இறுதி வேகம் என்னன்னு கேட்டால் இந்த ஆர்முடுகளை இதுக்கடுத்த நேரத்தால பெருக்கி விடணும். நேரத்தை எப்படி கண்டுபிடிச்சோம்? இவ்வளவு 25, இது டீண்டா, இது 25 மைனஸ் டி. மைனஸ் டீங்கிறது இதையும் கூட்டி வரும். அப்ப அதுல அரைவாசி அப்படி வரும். அப்ப இந்த நேரத்தை இந்த ஆர்முடுகளால் பெருக்கினா இந்த வேகம் வரும். அப்ப குத்துயரம் வார இடத்தை இதை போடணும். 25 மைனஸ் டீயின் கீழ் 2 × 5. அறத்தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர குத்துயரம். இதுதான் இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி உங்களுக்கு தெரியும். இந்த கேள்வியில சராசரி வேகத்தை தந்திருக்கிறாங்க தானே. சோ பொதுவா இடப்பெயர்ச்சிங்கிறது சராசரி வேகத்தை டிரெக்டா நேரத்தால பெருக்கி வாருது. சோ சராசரி வேகம் 20, முழு இயக்கத்துக்கு அடுத்த நேரம், சராசரி வேகத்தை முழு இயக்கத்துக்கு அடுத்த நேரத்தால பெருக்கினீங்கன்னா மொத்த இடப்பெயர்ச்சி வரும். அப்ப இந்த சரிவகத்திர பரப்பு இடப்பெயர்ச்சியை தரும். சராசரி வேகத்தை மொத்த நேரத்தால பெருக்கினாலும் மொத்த இடப்பெயர்ச்சி வரும். அப்ப 25 20ஆல பெருக்கினீங்கன்னா என்ன வரப்போகுது? 500 வரும். அப்ப நம்ம இடப்பெயர்ச்சி 500க்கு சமப்படுத்துறோம். இப்ப நம்ம இதை சுருக்கலாம் இல்லையா? 5 500 சுருக்கினா 100, 2 தர 2 4, அப்ப 400 வரும். இங்கால 25 பிளஸ் டி 25 மைனஸ் டீன்னு வரும். இதை விரிச்செழுதினா இருபடி சமன்பாடு வந்து நிற்கும். ஆனா நம்ம விரிச்செழுதாம என்ன செய்வோம்னால் இதையும் பெருக்கினா 400 வரணும் தானே. 400க்குள்ள 2 பூஜ்ஜியம் வந்து வரக்கூடிய ஒரு விடை அறிக்கிறதால நம்ம இங்க இருக்கிற பருமனை போட்டு சிம்பிளா செக் பண்ணி பார்ப்போம். இது 5ஆ இருந்தா, டி வந்துட்டு 5ஆ இருந்தா, மாறா வேகத்துக்குரியதான கேள்வி. இந்த டி 5ஆ இருந்தா விடை எப்படி வரும் பாருங்க. டி 5ஆ இருந்தா 25ஓட 5 கூட்டினா 30 வரும். 5ஆ இருந்தா 25 5 கழிச்சா 20 வரும். 30 20ஆல பெருக்கினா 600 வரும். அப்ப விட 5 வராது.
நான் என்ன சொன்னேன், இந்த இடத்துல 5 மனசால போட்டு பார்க்கலாம் தானே. 5 கூட்டினா 30 வரும்டா, 5 கழிச்சா 20. இப்ப 30 தர 20 600, அப்ப இது வராது. 10 வருமா? 10 வர வாய்ப்பே இல்லை. நீங்க ஈஸியா தட்டி விடலாம். ஏண்டா 25ல இருந்து 15 10 கழிச்சீங்கன்னா 15 வரும். 25ஓட 10 கூட்டினீங்கன்னா 35 வரும். 35ஐயும் 15ஐயும் கூட்டினா நிச்சயமா 400 வரையில. 5 தர 5 25 தான் விட வரும். இறுதி விடையில 5 வரும். அப்ப நிச்சயமா வராது. அப்ப இது வராது. அடுத்தது 15. 25ஓட 15 கூட்டினீங்கன்னா 40. 25ல இருந்து 15 கழிச்சீங்கன்னா 10. அப்ப 40 தர 10 400. சோ விட 15. அதாவது நீங்க இருபடி சமன்பாடை விரிச்சு இருபடி சமன்பாடை தீர்த்து செய்யறதை விட இந்த விடையை பார்க்கக்குள்ள 400ங்கிறதால இந்த பருமனை மனதால போட்டு நீங்க விடையை கண்டுபிடிக்கலாம். நான் சொன்ன போய் விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க, இல்லாட்டி திருப்பி பாருங்க. அடுத்த கேள்விக்கு வைத்துறேன். கொஞ்சம் எழுத வேண்டிய ஒரு கேள்விதான். அடுத்தது, ஒரு சீரான பாரமான பொறிக்கதவு கிடை அச்சு பற்றி திருப்பக்கூடியது. இது கயிறு ஒன்றினால் கட்டி படத்தில் காட்டியவாறு சமநிலையில் வைக்கப்பட்டுள்ளது. கதவின் தொங்கு புள்ளியின் ஊடான விளையுள் மறுதாக்கத்தை எந்த அம்புக்குறி காட்டுகின்றது? இது ட்ரப் டோர் அப்படின்னு சொல்றாங்க. இது தரை அப்படின்னு சொல்றாங்க. இந்த அச்சு பற்றி இந்த கதவு வந்துட்டு சுழலக்கூடியதா, இதை கைத்தால கட்டி இந்த கதவை வச்சிருக்கிறாங்களாம். என்ன கேட்கிறாங்க, இந்த இடத்துல மறுதாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் கேள்வி. சோ கவனிங்க, ஒரு சீரான பாரமான பொறிக்கதவு. அப்ப இந்த கதவுக்கு ஈர்ப்பு மையம் இந்த இடத்துல இருக்கலாம். இதுல நடுப்புள்ளில ஈர்ப்பு மையம் இருக்கு, எம்ஜி. அடுத்தது, இந்த இழை கனெக்ட் ஆகுது என்றால் இந்த இழையால வழங்கப்படுற இழுவிசை எப்படி இருக்கு? அதே மாதிரி இந்த கதவு எதோட கனெக்ட் ஆகுது? ஒன்று இழையோட கனெக்ட் ஆகுது. அப்ப இழை ஒரு விசையை கொடுக்கும். இதெல்லாம் தெரியும் இல்லையா? ஃப்ரீ பாடி டயக்ராம்னு படிச்சு வச்சிருக்கிறோம், சுயாதீன உடல் வரிப்படங்கள். இப்ப இந்த இடத்துல ஜாயின், இந்த ஜாயிண்டால இந்த கதவுக்கு வழங்கப்படுற விசை எப்படி இருக்குன்னு தெரியா. ஆக மொத்தத்துல இந்த கதவுக்கு எத்தனை விசை இருக்குதுன்னா 3 விசை இருக்குது. ஒன்று எம்ஜி, அடுத்தது இழு விசை, அடுத்து இந்த ஜாயிண்ட்ல தொழிற்பட போற விசை. அந்த ஜாயிண்ட்ல இருக்கிற விசை என்னன்னு ஐடியா நமக்கு இல்லை. 3 விசை தொழிற்பட்டு, சமாந்தரம் அல்லாத 3 விசை தொழிற்பட்டு ஒரு உடல் சமநிலையில் இருக்குது என்றால் அந்த 3 விசைகளோட தாக்க கோடுகளும் ஒரு புள்ளியில சந்திக்கும். அப்படித்தானே? ஆக எம்ஜி அப்படிங்கிற விசையிட தாக்கக்கோடு, இழு விசையிட தாக்கக்கோடு, இது ரெண்டு நீங்க சந்திக்குதுண்டா இந்த ஜாயிண்ட்ல இருக்கிற விசை எப்படித்தான் வரணும்? இப்படித்தான் போயிருக்கு. அதாவது இந்த கேள்வி பொருத்தமான விட பி. சும்மா பார்த்து போட்டு விட சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். 3 விசை. நான் இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு சில விஷயங்களை இந்த இடத்துல உங்களோட நான் ஷேர் பண்ணி கொள்றேன். சரியான சில எக்ஸ்ட்ராவா சில விடயங்களை ஷேர் பண்றேன். பாருங்க, இந்த அனிமேஷன்ல சிமுலேஷன் எடுத்தீங்கன்னா இதுல நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு கோலம் எடுத்திருக்கிறோம். இந்த கோல் சுவர்ல பிணைக்கப்பட்டிருக்கு. சுவர்ல பிணைக்கப்பட்டிருக்குது. இந்த நேரத்துல இந்த கோல் சுவர்ல பிணைக்கப்பட்டிருக்கிற நேரத்துல இந்த கோலை சமநிலையில வச்சிருக்கிறதுக்காக இங்க ஒரு விலையை நம்ம கட்டி வச்சிருக்கிறோம். ஒரு விலையை கட்டி வச்சிருக்கிறோம். இதுல என்ன போயினால், இப்ப இந்த கோல் எடுத்தீங்கன்னா கோல்ட நிறை நடுவுல தொழிற்படும். ஒரு விலை வழங்கக்கூடிய இந்த கோலுக்கு விலை வழங்குற விலை இப்படி இருக்கக்கூட இந்த ஜாயிண்ட்ல இந்த கோலுக்கு வழங்குற விலையிலான மொத்தமான விசை எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த திசையில இருக்கு. ஏன், என்ன காரணம்? இந்த நிறையினது தாக்கக்கோடு எம்ஜிட தாக்கக்கோடு இப்படி போகும், இழு விசை இப்படி வரும். அதாவது இந்த 2 விசைகளும் இந்த கோல்டன் நிறையும் இப்படி கிடையா ஒரு கோலை வச்சு நம்ம யோசிக்கிறோம்னா இந்த கோல்டன் நிறையில தாக்கக்கோடு இப்படி போகும், இழு விசை இப்படி போகும். ஆக 3 விசை தொழிற்பட்டு ஒரு உடல் சமநிலையில் இருக்கின்றால் அந்த 3 விசைகள் தாக்கக்கோடு என்ன செய்யும்? ஒரு புள்ளியில சந்திக்கும். எப்படி வரும்? அதே இது இப்ப நான் காட்டுறேன். இப்ப இந்த நிலையை நீங்க கட்டி தொங்க விடுற இடத்தை மாத்துவோம். உதாரணமா இப்படி கொண்டு வர நம்ம அங்கேயும் நடக்குதுன்னு சொல்லுவோம். இப்படியே கொண்டு வர
இப்ப நான் இழைய கோல்ட ஈர்ப்பு மையத்திலேயே கட்டி வச்சுட்டு இழை கட்டப்பட்ட புள்ளி கோல்ட ஈர்ப்பு மையமா இருக்கு. இந்த நேரத்துல இந்த சுவரால இந்த கோளுக்கு வழங்கப்படுற விசை இப்படி ஏன் 3 விசைகளும் ஒரு புள்ளியில சந்திக்கணும். 3 விசையில தாக்க போறோம். அப்ப எம்ஜி இழுவிசை இங்க மீட் பண்ணுதா, இதுவும் இதை எடுத்து மீட் பண்ணுது. அப்ப இப்படி இது ஃபைனல் எக்ஸாம்ல 2 தடவை வந்திருக்கு. பழைய கேள்வியா வந்திருக்கு. எப்படி ஃபைனல் எக்ஸாம்ல நாம செஞ்சிருக்கிறோம். நம்ம தியரி கிளாஸ்ல நம்ம ஸ்டெட்டிக்ஸ் படிப்பிக்க ஃப்ரிக்ஷன் உராய்வு படிப்பிக்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சிருக்கிறோம். எப்படி ஒரு கேள்விதான், ஒரு ஒரு சுவர்ல ஒரு கோல் இப்படி இருக்கு. இந்த நேரத்துல இந்த கோல்ட ஈர்ப்பு மையத்திலேயே இழையை கட்டி வச்சிருப்பாங்க. இப்ப கேள்வி என்னன்னா, இந்த சுவரால சரியா இந்த சுவரால இந்த கோளுக்கு வழங்கப்படுற விஷயம் இல்ல, இந்த கோளுக்கும் சுவருக்கு இடையிலான இந்த கோணம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி உராய்வு குணகத்தை வச்சு வந்த கேள்வி ஃபைனல் எக்ஸாம்ல 2 தடவை வந்திருக்கு. பழைய கேள்வி டியூப்ல இருக்குது நம்ம. அப்ப என்னன்னா, ஈர்ப்பு மையத்திலேயே நீங்க இழையை கட்டி வச்சால் இழையால வழங்கப்படுகின்ற இழுவிசை இப்படி இருக்கு. எம்ஜி இப்படி இருக்கக்குள்ள இந்த சுவரால இந்த கோளுக்கு வழங்கப்படுற விசை இந்த 2 இந்திரத்தை மீட் பண்ணதுன்னா இப்படி போகும். ஈர்ப்பு மையம் இல்லாம வேற இடத்துல கட்டி வைக்கக்குள்ள 3 விசை தொழிற்பட்டு ஒரு சமநிலையில இருக்கிற ஒரு சந்தர்ப்பமா இருந்தா நம்ம என்ன சொல்றோம், இப்ப உதாரணமா இந்த இடத்துல இந்த விழுவிசை இந்த பக்கம் இருந்தால் இந்த சுவரால வழங்கப்படுற விசை இப்படி போகும். அதே இது ஈர்ப்பு மையத்தில் இருந்தா இப்படி வரும்னு சொன்ன மாறி இந்த பக்கம் கட்டி வச்சிருந்தா என்ன பாருங்க, சுவர் கோளுக்கு வழங்குற விசை இப்படி வரும். ஏன் இப்ப 3 விசை தாக்கக்கூடிய பாருங்க, எம்ஜி தான் இருக்கு, எம்ஜி தான் போகும், விழுவிசை தான் போகும். அப்ப இது 2 மீட் பண்ற மாதிரி தான் பேசும். இல்லை இங்க கட்டிதான் இப்படி வரும். இப்படி நீங்க இலை கட்டப்படுற தாளத்தை பொறுத்து இந்த கோல் வழங்குற கோளுக்கு சுவர் வழங்குற விசிற அமைப்பு நீங்க பார்க்கலாம் எப்படி மாறுது. யாரையும் தெரியும், இதெல்லாம் ரிலேட்டடா வச்சு ஃபைனல் எக்ஸாம்ல கூட கேள்வி வரலாம். கட்டாயம் என்ன கன்செப்ட் அப்படிங்கிறத நம்ம சரிவர புரிஞ்சு கொள்ள பார்க்கணும். இதே மாதிரி என்ன இதெல்லாம் பார்க்கலாம், நமக்கு டைம் இல்லை எனக்கு. இன்னும் ஒரு கிளாஸ்ல வேற இதுல பார்க்க முடியும். நான் அடுத்த கேள்விக்கு போறேன். 24 ஒரு நிலைக்குத்து கம்பியின் மீது செல்லும் லேசான மீளா இலையின் ஒரு முனை நிலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. இலைக்கிடையுடன் 30 பாகை கோணம் அமைக்கின்றது. இலையின் மறுமுனையில் 5 கிலோகிராம் கிளியுடைய குரங்கு ஏறுகின்றது. இதன் போது கப்பி தாங்கப்பட்ட தாங்கியின் உயர் இழுவை நிலைக்குத்தாக 120 நியூட்டன் எனில் கப்பி தாங்கப்படத்தக்க தாங்கியின் உயர் இழுவை நிலைக்குத்தாக 120 நியூட்டன் எனில் குரங்கு பாதுகாப்பாக ஏறும் உயர் ஆர்முகளின் பருமன் என்ன? நீங்க ஒரு சின்ன கேள்வி என்று இந்த கப்பியில நிலைக்குத்தா தாங்கக்கூடிய உயர் இழுவை 120 நியூட்டன் அப்படின்னா மேக்சிமம் இந்த குரங்கு எவ்வளவு ஆர்முகளோட இயங்கும் அப்படின்றதான் கேள்வி. ரைட். சோ உங்களுக்கு தெரியும், குரங்குல தொழிற்படுற விசை ஒன்று குரங்குட நிறை தொழிற்படுற. குரங்குட நிறை என்ன? 50 நியூட்டன். சோ மேல் நோக்கி விளையாட வழங்கப்படுற இழுவிசை தொழிற்படும். விசையெல்லாம் ஒழுங்கா குறிக்க தெரிஞ்சிருக்கிறது இல்லையா? அது எவ்வளவு முக்கியம்ங்கிறது நாம இப்ப படிக்கக்கூடிய ஹைட்ரோ தியரி எடுத்தீங்கன்னாலே நீங்க உங்களுக்கு தெரியும். ஹைட்ரோட நம்ம வந்துட்டு மேலுதைப்பு இந்த கன்செப்ட்ல எல்லாம் நிறைய வித்தியாசமான கேள்விகளை பிராக்டிஸ் பண்ணலாம். அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டா இருக்கு. விசைகள் குறிக்கிறது நம்ம பேசிக் ஸ்டாட்டிக்ஸ்ல நிலையிலேயே நம்ம எல்லாம் படிச்சிருக்கிறோம். அந்த விசை குறிக்கிறதுல உங்களுக்கு பிரச்சனை இருந்தா மெக்கானிக்ஸ் பிரச்சனையா இருக்கு. கட்டாயம் அதெல்லாம் நம்ம வேணும் தெளிவா படிச்சு கேள்விகளை பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கோம். இதையும் பாடமாக்குறது. இப்ப உதாரணமா இலையால குரங்குக்கு வழங்கப்படுற விசை ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு விளக்கம் சொல்லுவோம் இல்லையா? இலை எப்பொழுதுமே இழுக்கிற விசையைத்தான் கொடுக்கும். இலையை பிடிச்சு நம்ம ஒரு பொருளை தள்ளையலாம். நான் எப்படின்னா உதாரணம் சொல்லு ஞாபகம் நினைக்கிறேன். இப்போ ஒரு இந்த ஸ்மார்ட் போர்ட்ல வந்துட்டு நான் ஒரு கயிறை கட்டி இப்படி கொண்டுவார். இப்ப நான் இந்த கயிறை இழுத்தா இந்த போட் இழுபடும், கயிறை தள்ளினா போட் தள்ளுபடுமா? இல்ல. அதாவது இலையால வழங்கப்படுற விசை எப்பயுமே இழுவிசையா இருக்கு. ஆனா ஒரு கோளால வழங்கப்படுற விசை எடுத்தீங்கன்னா ஒரு கோளால வழங்கப்படுற விசை இழுவிசையாகவும் இருக்கலாம், உதைப்பாகவும் நெருக்கல் விசையாகவும் இருக்கலாம். இதெல்லாம் படிச்சிருக்கிறேன்.
இந்த குரங்குக்கு இலை வளர்க்கிறது இழுவிசை தான். அப்ப இலை இழுக்கிற மாதிரி தான் விசையை கொடுக்கும். இந்த குரங்குல 2 விசை தொழிற்படுந்து தெரியும். ரைட். இப்ப இதே இழுவிசை தான் இந்த இலை வழி எல்லா இடத்தையும் இருக்க போகுது. நம்ம கப்பிக்கு இந்த பக்கமும் ஒரு டீ வரும், இந்த பக்கமும் ஒரு டீ வரும். இதுல இந்த கோணம் 30 இருந்தா என்ன பாருங்க, இந்த கோணம் 30 ஆகும். ஏன்னா ஒன்று விட்ட கோணம். சோ இந்த இழுவிசையை நீங்க 2 கூறா பிரிக்கலாம். டி cos 30, டி sin 30. எனவே இந்த கப்பிக்கு கீழ் நோக்கி தொழிற்படுற விசை இந்த பக்கம் ஒரு டி, இந்த பக்கம் இழுவிசையில பிரித்த குழு டி sin 30. சோ இந்த கப்பிக்கு கீழ் நோக்கி தொழிற்படுற விசை டி பிளஸ் டி sin 30. இந்த கப்பிக்கு மேல் நோக்கி தொழிற்படக்கூடிய மேக்சிமம் விசை எவ்வளவுனா 120. அதை விட கூட தொழிற்பட்டா உடைஞ்சிடும். மேக்சிமம் விசை 120 இங்க போடுவோம். சரியா? டி sin 30 என்ன? அரை. sin 30 அரை. டி அரை. டி பை 2. அப்ப கூட்டினீங்கன்னா 3t/2 வரும். 3t/2 தான் 120 இருந்தா டி சம் என்ன வரும்? இங்க இருந்து டி சம் என்ன வர போகும்? 80 நியூட்டன். இப்ப உங்களுக்கு டி 80 நியூட்டன் தெரியுமா? F7 என்ன பாவீங்க? மேல் நோக்கி குரங்குக்கு பாவீங்க. மேல் நோக்கி பாவிச்சுட்டா மேல் நோக்கி 80, கீழ் நோக்கி 50, திணிவு 5, 6 முதல் 7. அப்ப ஏ சமம் என்ன வரும்? 80 மைனஸ் 30. அப்ப 6 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. சின்ன ஒரு விஷயம், சிம்பிளான கேள்வி. 24வது கஷ்டமா கேட்கல. எஃப்டபிள்யூசி பேப்பர் எல்லாம் கஷ்டமான கேள்வி தான் வாரதான். பட் இந்த பேப்பர் அவ்வளவு உண்மைத்தான பேப்பர் இல்லை. அடுத்தது 25வது கேள்வி. தரையிலிருந்து குறித்த உயரத்தில் இருந்து விளவிடப்படும் பொருள் ஒன்றின் இயக்கத்தை கருதுக. மேல் நோக்கிய இயக்கம் நேராக கருதப்படுகின்றது. பின்வரும் கூற்றுகளை கருதுக. இடப்பெயர்ச்சி வேகம் r முதல் a நேரம் t. இடப்பெயர்ச்சி வேகம் r முதல் நேரம் வரைக்கும் தந்திருக்கிறாங்க. சரியா? முதலாவது, ஆரம்பத்தில் இடப்பெயர்ச்சி நேராக கருதப்படி வேகம் r முதல் வரைப்பெருமானம் உடையது. இதெல்லாம் பாருங்க, கேள்வியில ஸ்டார்டிங்ல சொல்லிட்டாங்க. தரையில இருந்து மேல் நோக்கி இருக்கிறத மேல் நோக்கி இயக்கம் எல்லாத்தையுமே நேர்ந்து கருத போறாங்களாம். சரியா? தரையில இருந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்திலிருந்து ஒரு பொருள் விளவிடப்படக்கூட. சரியா? உங்களுக்கு தெரியும், இடப்பெயர்ச்சி நேர வரைப்புங்கிறது அடிக்கடி சொல்ற ஒரு விடயம். இடப்பெயர்ச்சி நேர வரைப்புங்கிறது ஒரு குறிப்பிட்ட தானத்தை வச்சு வரையப்படுற ஒரு வரைவு. அதாவது இடப்பெயர்ச்சி நேர வரைவுக்கு உண்மையாக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பொருத்தமான பேர் என்னன்னா நிலை வரைப்பு, அதாவது பொசிஷன் கிராஃப் அப்படிங்கிறதா உண்மையா அதுக்கு பொருத்தமான பெயர். ஏன்னா ஒரு உடல்ல நிலையத்தான் உண்மையா குறிப்பிடுமே தவிர ஒரு உடல் அடைந்த இடப்பெயர்ச்சி எல்லா இடத்தையும் குறிப்பிடாது. அதாவது இந்த வையச்சில மாறது ஒரு உடல்ல நிலையத்தான் குறிப்பிடும். சோ தரையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட உயரம் மேலுக்கு இருக்குது. அதனாலதான் ஆரம்பத்துல இடப்பெயர்ச்சி பிளஸ்ல இருக்குது. தரையிலிருந்து உயரத்தை நம்ம அளக்கிறோம். மேலுக்கு இவ்வளவு உயரத்துல இருக்குதா, அப்ப இடப்பெயர்ச்சி ஆரம்பத்துல ஒரு பிளஸ் வருது. ஏன்னா மேல் நோக்கியெல்லாம் பிளஸ் எடுக்கிறாங்க. சரியா? அதனால இடப்பெயர்ச்சி பிளஸ்ல வரும். அதே நேரத்துல இதை விட்ட உடனே இவர் என்ன செய்வாங்க? ஆரம்பத்துல கீழ் நோக்கி இயங்குறாங்க. அப்ப வேகம் கீழ் நோக்கி. கிராஃப பார்த்தீங்கன்னா வேகம் என்னத்துல வருது? ஆரம்பத்துல மைனஸ் வருது. சரியா? ஏன்னா மேல் நோக்கிய பிளஸ் இருக்கிறதுல கீழ் நோக்கிய வேகம் என்ன? மைனஸ். ஆரம்பத்துல என்னத்துல வருது? மைனஸ் வருது. அதுதான் அவங்க கேட்கிறாங்க. ஆரம்பத்துல இடப்பெயர்ச்சி நேர் கருதப்படி வேகம் ஆறுமுடுதல் வரைப்பெருமானம் உடையதுன்னு சொல்றாங்க. அதாவது சும்மா கிராம பார்த்தாலே விலங்குதான். இடப்பெயர்ச்சி பிளஸ் அடிக்குதான், வேகம் என்னத்துல அடிக்குது? மைனஸ்ல. ஆறுமுடுதல் என்னத்துல அடிக்குது? மைனஸ்ல. ஏன்னா ஆறுமுடுதலும் கீழ் நோக்கு, வேகமும் கீழ் நோக்கு. அதான் உண்மையா மைனஸ் காரணம். நீங்க அதை கூட யோசிக்க தேவையில்லையா? ஆரம்பத்துல வேகம் மைனஸ் தானே கிராஃப் எரிக்கிட்டாங்க, ஆறுமுடுதல் மைனஸ் தானே கிராஃப் எரிக்கிட்டாங்க. அப்ப அது சரி. தரையுடன் தொடுகையுறும் நேரம் தொடர்ச்சியாக அதிகரித்து செல்லும். இந்த கேள்வியில ஒரு பொருள் இப்படி வந்து மோதின உடனே தெரிக்கலையா, கொஞ்சம் லேட்டா ஆகித்தான் பேருக்கு போகும். அது என்ன டைம் கெப் கொண்டு இருக்கு. அந்த டைம் கெப் மோதின டைம் தான் இது. மோதி திருப்பி எழும்புற இந்த டைம் கெப் கொண்டு இருக்கு. திருப்பி அந்த டைம் கெப் பெருசாகும், திருப்பி அதை விட பெருசாகும்.
திருப்பி அப்ப அதை விட பெருசாகும். அப்ப டைம் கேப் கூடும். அப்ப தரையுடன் தொடுகையில் இருக்கிற நேரம் தொடர்ச்சியா அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க. சரி, டைம் கேப் கூடிக்கிட்டு போகுது. இதான் தொடுகையில் இருக்கிற நேரமா இருந்திருக்கு. வந்து மோதி திருப்பி என்ன செய்யுது, மேலுக்கு போறது. இந்த டைம்ல உந்த கடற்காப்பு விசையோடு தொழிற்பட்டு இருக்கு. அடுத்தது வேகம் புறமாற்றப்படும் போது தரையினால் வழங்கப்படும் விசை மோதுகையுடன் குறைந்து செல்லும். வேகம் புறமாற்றப்படும். வேகம் புறமாற்றப்படும்டா என்ன பாருங்க, தரையில வந்து மோது ஒரு நல்ல ஒரு வேகத்துல மோது. மோதின உடனே கீழ் நோக்கிய வேகம் மேல் நோக்கிய வேகமாக மாறுது. கீழ் நோக்கிய வேகம் மேல் நோக்கிய வேகமா மாறுது. கீழ் நோக்கி இருந்த வேகம் மேல் நோக்கி மாறுது. வேகம் புறமாற்றப்படும். இந்த புறமாற்றப்படுறதுக்கு தொழிற்படுகின்ற விசை மோதுகையோட குறைந்து செல்லுதா. விசைய நீங்க யோசிக்கணுமா? நீங்க என்னத்தை யோசிங்க? விசைய விளைவு விசையை நீங்க யோசிக்கணும். ஆறுமுகத்துல யோசிக்கணும். எல்லாம் பாருங்க, ஆறுமுகங்கள் ஆரம்பத்துல -10 நம்ம ஆறாம இருந்திருக்கு. மோதற்குள்ள தரையால இந்த பந்துக்கு ஒரு மேல் நோக்கி விசை கொடுக்கணும். பொதுவா இந்த பந்துக்கு இந்த பொருளுக்கு பூமி வழங்குற விசை எம்ஜிஆர். மோதற்குள்ள தரை மேல் நோக்கி ஒரு விசையை கொடுக்கும். அந்த விசையானதான் விளையிலான அந்த விசையானதான் மேல் நோக்கி போகும். ஆக மோதற்குள்ள தரை வழங்குற விசை மேல் நோக்கி பெருசாகிறதால மைனஸ்ல இருந்த ஆர் முடுக்கல் மைனஸ்ல இருந்த ஏ என்ன மாறும், பிளஸ்ஸா மாறும். என்ன போயிட்டுட்டா, முதல் தடவை மோதற்குள்ள ஏடப்பரங்கள் பெருசாகிக்குது. இரண்டாவது தடவை மோதற்குள்ள ஏடப்பரங்கள் சின்னதாகிக்குது. மூணாவது தடவை மோதற்குள்ள ஏடப்பரங்கள் அதை விட சின்னதாகிக்குது. ஏன் குறையும்? விளையிலான விசை குறையும். அப்ப தடையால வழங்கப்படுற விசை குறையும். அப்ப அந்த கூட்டணி சரி. எனவே ஏபிசி எல்லாமே சரி. மொத்தத்துல இந்த 25 MCQ கேள்வியுமே சிம்பிளான கேள்விகள் தான். இதுல நான் பாக்குறேன்னா அந்த ஓரளவுக்கு நல்லா எழுதி இந்த கேள்வியை செஞ்சுட்டா, அதுவும் நம்ம அவ்வளவுக்கு எழுதல. ஒன்றுனா அந்த வரைவு கல்வி நேர்கோள் வேக நேர வரைவு வச்சு நம்ம கண்டுபிடிச்ச 5 மீட்டர் செகண்ட் 6 மீட்டர் அது மட்டும்தான் கொஞ்சம் இருந்தே. வேறபடி ஒரு கஷ்டமான பேச்சுறேன் இல்ல. நீங்க கேள்வியை எப்படி அணுகுறீங்க அப்படிங்கிறது, எப்படி நீங்க ஒரு தியரிய படிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறதுதான் ரைட் இந்த எக்ஸாம் வந்துட்டு ஈஸியா கஷ்டமானது தீர்மானிக்குது. சோ எப்பயுமே நான் சொல்ற அட்வைஸ் ரிப்பீட் சொல்றேன், பிசிக்ஸ விளங்கி பண்ணீங்க. அப்பதான் பிசிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் அளிக்கும். முதலாவது விஷயம் ரைட், பிசிக்ஸ் ரொம்ப விருப்பமான பாடமா மாறும் அப்பதான். ரெண்டாவது விடயம், பிசிக்ஸ் நீங்க விளங்கி படிங்க ரைட். அடுத்தது அதை விளங்கி படிக்கிறதோடு சேர்த்து நீங்க சும்மா பாடமாக கூட எந்த விளங்கி படிக்கிறதோடு சேர்த்து நிறைய கேள்விகளை பிராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய கஷ்டமான கேள்விகளை நான் கிளாஸ்லயும் செய்யலாம். அதுக்கு அங்கால மேலதிகமான நிறைய கேள்விகளை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுதான் உங்களை இம்ப்ரூவ் பண்ணுங்க. நிறைய கேள்விகளை பிராக்டிஸ் பண்ணுங்க. சரியான அடுத்தது கேள்விகளை எப்படி சோர்ட் ஆகுது, சோர்ட் மெத்தட்னு சொல்லி பாடமாக்கி வைக்கிறது. சோர்ட் மெத்தட்னு சொல்லியே எழுதிட்டு போறது பாடமாக்கி வச்சு. அப்படி இல்லை, சோர்ட் மெத்தட்னா அதுக்கு என்ன காரணம், ஏன் அது அந்த இடத்துல சோர்ட் மெத்தட். எல்லாத்தையும் சில சோர்ட் மெத்தட் செட் ஆவாங்க. அப்ப சோர்ட் மெத்தட் என்னங்கிறத நம்ம உணரணும், அது நாம உருவாக்கலாம். அப்ப சோர்ட் மெத்தட் சொல்லி தனியா ஒரு ஸ்பெஷல் அப்படிலாம் ஒண்ணுக்கு இல்லை. ஒரு கேள்வியை செஞ்சு கூட அந்த கேள்வியை இப்படி நம்ம யோசிச்சா பாஸ்டா செய்யலாமே, இந்த விடையை இப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாமே. இது வந்துட்டு என்ன, நாம வந்துட்டு டெவலப் பண்ற ஒரு விஷயம் இல்லை. அதையும் பாடமாக்குறதெல்லாம் அல்லது அதையும் எழுதி வச்சு நோட்ஸ் எழுதி வச்சுட்டு கொப்பி எடுத்து வச்சு வாசித்து படிக்கிற பாடம் இல்லை பிசிக்ஸ். சரி, பிசிக்ஸ் வந்துட்டு நீங்க கொப்பியை விரிச்சு பார்த்து பார்த்து படிக்கிறது ரைட். அல்லது வந்துட்டு ஒரு டீச்சர் வந்துட்டு ரிசோர்ஸ் புக்கை ரிஃபர் பண்ணி கொண்டு படிக்கிற பாடம் இல்லை பிசிக்ஸ். சில பேர் வந்துட்டு ரிசோர்ஸ் புக்கை வச்சு ஒப்பு வைக்கிறது, அப்படி படிக்கிறது பிசிக்ஸ். பிசிக்ஸ் வந்துட்டு நீங்க ஒரு கன்செப்ட் எடுத்தீங்கன்னா அந்த கன்செப்ட் என்ன, அதுக்கு பின்னுக்கு ஆழம் என்ன, அதுல என்ன விஷயத்தை சொல்ல வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்க, இப்ப நான் சொன்னேன் இதுல இன்னும் நிறைய பேசுறேன். நான் அதெல்லாம் இந்த கிளாஸ்ல இந்த வீடியோல நான் பேசுறேன். உண்மையா வந்துகிட்டு இந்த டைம் கூறுறது ஒரு பக்கம் இருக்கு, இந்த பரப்பு என்னத்தை தருங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதே மாதிரி இங்க நான் எஃப்எம்எல் எம்ஏன்னு போட்டு உண்மையிலேயே இந்த எஃப் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி. உண்மையா எஃப்ங்கிறது விளையுள் விசையை குறிக்கும். 2022 ஆண்டா 2022 ஆண்டு ஃபைனல் எக்ஸாம்ல எஸ்ஏ கேள்வியிலேயே அந்த விஷயத்துல ஒரு மிஸ்டேக் கொண்டு விட்டு இருப்பாங்க. 2022 வந்து மெக்கானிக் எஸ்ஏ கேள்வி நினைக்கிறேன், இந்த ஒரு போல் கேள்வி இருக்கும். சரியா, எனவே அதை விடுவோம். அப்ப அந்த விளையுள் விஷயத்தான் உண்மையா குறிக்கிறது அப்படிங்கிற விடயத்திலிருந்து ஒவ்வொன்றையும் நாம புரிதலோட படிக்கும் போதுதான் நம்ம சரியா டெவலப் ஆகும். சும்மா ரிசோர்ஸ் புக் வச்சு அதை பாடமாக்கி படிக்கிறது, அதை அப்படியே ஒப்புவிக்கிற மாதிரி படிக்கிறது, இது எல்லாமே பிசிக்ஸை வந்து உங்களுக்கு வெறுக்க வைக்கும். போக போக பிசிக்ஸ் கஷ்டமாகிட்டு போகும். ஆனா விளங்கி படிக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும்.
அந்த சொல்றது செய்யறது. ஆனா காலப்போக்குல பாத்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஒரு பெஸ்டான மெத்தடா இருக்கு. எப்பயுமே நீங்க பிசிக்ஸ படிக்கக்குள்ள நீங்க சரியா டெடிகேட் பண்ணி புரிதலோட படிக்க பாருங்க. அது ஒப்புவிக்கிறதோ அல்லது வெறுமனே அது அழகுபடுத்தி சில பேர் கொப்பியில பார்த்தவங்களும் அவங்க அழகா எழுதி வச்சிருப்பாங்க. அழகா எழுதி வச்சுக்கிட்டு அந்த கொப்பி நோட்ஸ் அழகா எழுதி அந்த மாதிரி உறுப்பமை எழுதி வச்சுக்கணும். இப்படி எழுத மாட்டாங்க. நோட்ஸ் அழகா எழுதி அதை படிக்கிறது. அப்படி நோட்ஸ் அழகா எழுதி வச்சுக்கிட்டு அந்த அழகான நோட்ஸை பார்த்து ரசித்து அதுல இருக்கிற அழகாவே எழுதி இதெல்லாம் இல்லை. அதுல போக்கஸ் பண்ற பாடம் இல்லை பிசிக்ஸ். முழுக்க முழுக்க திங்க் பண்றதுல போக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு பாடம். எந்த அளவுக்கு நீங்க உங்களோட திங்கிங் லெவலை வளர்த்து போட்டீங்களோ அந்த அளவுக்கு நீங்க முன்னேறலாம். ஸோ படிக்கிறதுக்குள்ளேயும் படிப்பிக்கக்குள்ளேயும் உங்களோட திங்கிங் லெவல் கூடிக்கிட்டே இருக்கணும். இப்படி யோசிக்கலாம், இப்படி ஃபாஸ்டா யோசிக்கலாம், இப்படி செய்யலாம். இந்த லெவலை கூட்டுறதுல நம்ம போக்கஸ் பண்ணணுமே தவிர நிறைய மாணவர்கள் தங்களோட காலத்தை எழுதி வைக்கிறதுல கொப்பில வடிவா எழுதி வைக்கிறதுல சரியான போக்கஸ் பண்றது. வடிவா எழுதி உங்களுக்கு வடிவா நீங்க பேப்பர் எழுதி வச்சுட்டு கொண்டு கொப்பி ஃபைனல் எக்ஸாம்ல காட்ட போறது. வா சூப்பரா எழுதி வைக்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு ஏன்னு சொல்ல போறது இல்லை. நீங்க என்னத்தை செய்றீங்கிறதா அங்க முக்கியம். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது சரியான புரிதலை கொண்டு வாங்க. அதுல போக்கஸ் பண்ணுங்க. அழகுபடுத்துறதுல போக்கஸ் பண்ணி உங்களோட லைஃப் அழகு இல்லாம ஆக்கிறாங்க. ரைட், ஓகே. ஜஸாக்கல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிஷன் மே ஃபார் 26 பேட்ச் முழு தியரியும் மே மாதத்துக்குள் கம்ப்ளீட் செய்யப்படும். Ongoing classes for 26 batch: Electric Field Theory, Electricity Theory, paper with unit-wise revision class. Ongoing classes for 27 batch: Mechanics 2.7, Hydro. உங்கள் எதிர்காலம் இங்கே துவங்குகிறது.